என்னம்மா இப்ப எதுக்கு என் பேரை ஏலம் போடுற? என் கூட ரூம்ல தூங்காம ஹால்ல போய் தூங்கிருக்கீங்க. சரின்னு நான் ஹால்ல வந்து படுத்தா ரூம்ல போய் தூங்கிட்டீங்க. நீ சொன்னதை நம்பி ரூம்ல படுத்தோம். உன் கொட்ட சத்தம் தாங்காம தான் ஹாலுக்கே வந்தோம். சரிம்மா, இனி நான் கொரட்டையே விட மாட்டேன். ரூம்லயே தூங்குங்க. வேண்டாமா, நீ ஏன் டயர்டா வருவ? ஏன் உன்னை வேற டிஸ்டர்ப் பண்ணி நாங்க ரூம்ல தூங்கிக்கிட்டு நாங்க ஹால்லே தூங்குறோமா? எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லம்மா, நீ ரூம்லயே தூங்குமா. உன் தங்கச்சி கிட்ட என்னால திட்டு வாங்க முடியலம்மா. என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. சகல பேபி, இந்தாடி. அங்க வச்சுட்டு போங்க. என்னாச்சு இவனுக்கு? எப்பொழுதும் வம்புழுப்பா, நீ மரியாதை கொடுக்கற. அதுவும் இல்லாம கண்ணெல்லாம் வேற சிவந்திருக்கு. என்னவா இருக்கும்? ஸ்ரேயா கூட நைட் எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பான் போல. சார், காப்பி இந்தாங்க. நீங்க காபி குடிச்சீங்களா காயத்ரி? குடிச்சேன் சார். சரிங்க காயத்ரி. நான் ஸ்ரேயா மேடம் ரூமுக்கு போறேன் சார், டீ குடுக்கணும். சரிங்க காயத்ரி. ஆமா, இவருக்கு ஏன் கண்ணு சிவந்திருக்கு? ஒருவேளை இவர் கண்ணே இப்படிதான் போல. நாங்க தான் இனிமே உங்க வாணிராணி. அவங்களுக்கு பதிலாக நாங்க வந்திருக்கோம். நாங்க உங்களை அடுத்த கதையில மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கண்ணு சிவந்துதான் இருக்கு. அப்ப நான் நினைச்சது சரிதான் போல. மேடம், மேடம், என்ன மேடம் உங்க கண்ணு சிவந்து இருக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. நீ இங்க இருந்து போ ஃபர்ஸ்ட். இல்ல மேடம், சூர்யா சார் கண்ணு சிவந்திருக்கு, அதான் கேட்டேன் மேடம். அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஆமா மேடம். அவருக்கு காப்பி கொடுத்துட்டியா? காப்பி கொடுத்துட்டேன் மேடம். சரி சரி, இனிமே நாளையில இருந்து நான் கொடுத்துக்கிறேன். நீ காப்பியை மட்டும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, ஓகேவா? ஓகே மேடம். சரி, நீ போ. எதுக்கடி அந்த பூவர்களை அதுக்குள்ள போக சொன்னேன்? நான் வம்புலுக்கலான்னு இருந்தேன். சரி விடுடி, நெக்ஸ்ட் டைம் வருவாள, அப்ப பாத்துக்கலாம்.